நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிஜம் ரவி. சமூக வலைதளங்கள்ல ஒரு புகைப்படம் வேகமா வைரல் ஆகிட்டு வருது. கோயம்புத்தூர் பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் உதயநிதி ஸ்டாலினோட நிக்கிற அந்த புகைப்படம். விவரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு போலியான புகைப்படம்னு. அதனாலதான் எந்த ஒரு செய்தி ஊடகங்கள்லையும் அது வெளியிடப்படலை. அதை யார் உருவாக்குனாங்கன்னு கூட தெரியாது. அந்த ஒரு புகைப்படத்தை ஆதாரமா வச்சு இது திமுகவோட சதின்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சிலர். அதையும் நம்பிட்டு இருக்காங்க சிலர். அவங்களுக்காக தான் இந்த பதிவு. கரூர் சம்பவத்தில் ஆரம்பிச்சு பிரச்சாரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இவங்க திமுக மேல சொன்ன பொய் பரப்புரைகள் எத்தனை. அதோட உச்சகட்டமா விவாகரத்து வழக்குக்கு கூட திமுக தான் காரணம்னு வாய் கூசாம சொன்னாங்க. 41 பேர் பலியானதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய். அந்த நடிகையோட கல்யாணத்துக்கு போனதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய். ஸ்டாண்ட் வித் பீப்புள். எப்போ ஆட்சிக்கு வந்த இந்த 13 நாள்லயே தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா குற்றச்சம்பவங்களுக்கும், போராட்டங்களுக்கும், சாலை மறியலுக்கும் திமுக தான் காரணம்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை அவங்க எப்படி நரேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, திமுக இருந்து உத்தரவு போனதாகவும், அவங்க தான் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு வதந்திகளை பரப்புறாங்க. இதன் மூலமா நீங்க சொல்ல வர்றது என்ன? ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ்நாட்டை ஆள்றது திமுகன்னா அப்ப தாவேக்கான ஒரு கட்சி இருக்கு. இது போல ஆபாசமான அருவருப்பான வதந்திகளை பரப்புறது மூலமா ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கும் காரணம் திமுக. இதெல்லாம் செய்யறது பொதுமக்களோ இல்ல அப்பாவி ரசிகர்களோ இல்ல. அவங்க ஒரு பொய் சொல்லி அதை நம்ம மறுக்கிறதுக்குள்ள அவங்க 1000 பொய் சொல்றாங்க. அந்த 1000 பொய்களை 10,000 பேர் 10,000 தடவை சொல்லும் போது அதை சாதாரண ஜனங்களும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எதிர்கட்சிகளை பழி வாங்குற அரசை தமிழ்நாடு மக்கள் பார்த்திருக்காங்க. பழி போடுற அரசு தமிழ்நாட்டுக்கே புதுசு. ஆனா இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை.